श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किह केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्यम् अविचार्यदूर्णं स्तम्पे अवतारदम् अनन्यलभ्यं श्रीलक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरिदडी शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं सों श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति चोच्छिष्टायां सरजनिगलितं या बलाग्रन्थबुद्धै गोतादस्यै नमेदमिदं भूयये वास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டார் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவக்கென்ன விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயர்புகழ் வில்லி புத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிதூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையுறு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. நமஸ்தே. திருப்பாவையினுடைய 25வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுசந்தானம் பண்ணணும். வழக்கம் போல் சுவாமி நிகமாந்த மகாதேசியன் நமக்கு அனுகிரகித்து தந்துள்ள கோதாஸ்துதியினுடைய 25வது ஸ்லோகத்தை அனுபவித்து விட்டு அதன் பிறகு தொடர்ந்து திருப்பாவினுடைய பாசுரார்த்தத்தை நாம் அனுபவிக்கலாம். கோதே குணேர் அபநயன் பிரணதாபராதாத் ருக்ஷேபயேவ தபபோக ரசானுகூலஹ கர்மானுபந்தி பலதா நரதஸ்ய பர்துஹு சுவாதந்திரியதுர்வியசன்மர்ம பிதாதிராணம் நிதானம் என்று கோதாஸ்துதியினுடைய இந்த 25வது பாசுரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கின்றார். சேதனர்கள் ஆகிய நாம் எல்லோரும் பாபமூட்டைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற என்ன சொல்றது, பாபமூட்டை, பிராரப்த பலன், சஞ்சித கர்மங்கள் என்று பல காலம் பிறந்து பிறந்து பாபங்களை சேர்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் அபராத சக்கரவர்த்திகள். உன்னுடைய திருக்கோயிலிலே வந்து உன்னை சரணடைய வேண்டும் என்று எம்பெருமான் திருக்கோயிலிலே வந்து சரணடைகின்ற பொழுது எம்பெருமானுக்கு நாங்கள் செய்த பாபம்தான் கண்முன்னே வந்து நிற்கின்றது. அப்பொழுது கோதா பிராட்டியே, நீ உன் புருவ நெருப்பினாலே பகவானை சாந்தப்படுத்தி எங்கள் பாவங்களையும் அவன் கருணை மழையால் மறைந்து போகும்படி செய்கின்றாய் அல்லவா, அதுதானே உன்னுடைய காருண்யம் என்று கோதா பிராட்டி அவளுடைய காருண்யத்தை இந்த ஸ்லோகத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கின்றார் என்று சுருக்கமாக இந்த 25வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்துவிட்டு தொடர்ந்து இன்றைய பாசுர விசேஷத்தை அனுபவிப்போம். இன்றைக்கு 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இது நிறுத்தி அனுபவிச்சோம்னா அதில் இருக்கிற அர்த்தம் அப்படியே நமக்கு தெரிய வரும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை அருளியுள்ளார் ஆண்டாள் நாச்சியார். இந்த பாசுரத்தினுடைய சிறப்பை நாம் இப்பொழுது அனுபவிக்க வேண்டும். தனக்கென்று இல்லாமல் மற்றவர்களுக்காகவே யோகக்ஷேமம் மகாமியகம் என்று பகவான் கிருஷ்ணன் மற்றவர்களுக்காகவே உழைத்து
தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றுவதையே தன்னுடைய சங்கல்பமாக கொண்டு வாழ்ந்து காட்டினான் என்பதை உணர்த்துவதுதான் இந்த பாசுரத்தினுடைய சாராம்சம். சேற்றிலே விழுந்தவனை சேற்றில் இறங்கித்தானே தூக்க வேண்டும். அப்படித்தான் சம்சார பந்தத்திலே விழுந்துவிட்ட சேதனர்கள். இவர்கள் சம்சார பந்தத்திலே விழுந்தது பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மங்கள் என்று பல காலம் செய்த கர்மவினை பயனாக சம்சாரம் என்ற சேற்றிலே விழுந்து தவிக்கின்ற சேதனர்களை காப்பாற்றுவதற்காக பகவான் எம்பிரானும் அந்த சம்சாரம் என்ற அந்த சேற்றிலே தானும் பிறவி எடுத்து நம்மை கருணையுடன் காப்பாற்ற வந்தான். இப்படிப்பட்ட அவனுடைய பெருமையை, அவனுடைய எளிமையை, அவனுடைய சௌலபியத்தை, அவனுடைய சௌசீல்யத்தை போற்றுவதுதான் இந்த பாசுரம். ஆகவே நாமெல்லாம் ஜீவாத்மாக்களாகிய நாமெல்லாம் நம்முடைய பூர்வ ஜென்ம சஞ்சித கர்மாக்களால் இந்த பிறவி எடுத்திருக்கின்றோம். ஆனால் பகவானோ பிறப்பே இல்லாதவன். அப்படிப்பட்ட பிறப்பே இல்லாதவன் சேதனங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிறக்கின்றான். நாம் பிறந்த பிறவியின் பலன் பகவானை நம்முடைய கர்ம வினையினால் பகவானிடமிருந்து அவனை நினைக்காமல் தூர அழைத்துச் செல்கின்றது. ஆனால் பகவானோ அவன் பிறந்த பிறப்பினால் சேதனர்களாகிய நம்மையெல்லாம் தன் பக்கம் ஈர்த்து தன் அருகிலே கொண்டிருக்கின்றான். இதுதான் பகவானுடைய பிறப்பிற்கும் சேதனர்களாகிய நம்முடைய பிறப்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நாம் ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் ஒப்பிட்டு நோக்கி அனுபவிக்க வேண்டும். தசரதன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி தனக்கு அந்த குழந்தைகள் வேண்டும் என்று தவம் பெற்று புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணியதன் பலனாக அவனுக்கு கிடைத்தது 4 பிள்ளைகள். ஆனால் இங்கு வசுதேவன், தேவகி, நந்தகோபன், யசோதை ஆகிய 4 பேர்களுடைய தவப்பயனால் கிடைத்தது ஒரே ஒரு குழந்தை கிருஷ்ணன். அங்கு 4 குழந்தை கிடைத்தது, இங்கு ஒரு குழந்தை கிடைத்தது என்று பெரியவாள்லாம் ரசமாக அனுபவிச்சிருப்பா. ஸ்ரீமத் ராமாயணத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் ஒப்பிட்டு இப்படி கம்சனுடைய அராஜகம் தாங்க முடியாமல் தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனிடம் வந்து அவதாரம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தார்களாம். அப்படி அவர்களை வந்து பிரார்த்திக்க சொன்னதும் பகவானுடைய சங்கல்பம்தானே. இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சங்கல்பத்தை விஷ்ணு புராணத்திலே அவதார ரகசியமாக சொல்லுகின்றது. எப்படி சொல்லுகின்றது என்றால், தேவர்கள் வந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனும் பிரார்த்தித்த பொழுது பூமியிலே கம்சனுடைய தொல்லைகளும் அவனுடைய அராஜகமும் தாங்கவில்லை. அதுபோன்ற அரக்கர்கள் அசுரர்கள் எங்களுக்கு துன்பம் கொடுக்கின்றார்கள் என்று பிரார்த்தனை பண்ணின பொழுது பகவான் தன்னுடைய திருமுடிக்கற்றையிலிருந்து ஒரு வெள்ளை முடியையும் ஒரு கருமுடியையும் எடுத்து கீழே போட, அதுதான் வெள்ளை முடி பலராமனாகவும் கருமை முடி கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணினார்கள் என்று விஷ்ணு புராணத்திலே எம்பெருமானுடைய அவதார ரகசியம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அவதார ரகசியத்தை நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம் கொண்டு நாம் அனுபவித்தோம் என்றால் அந்த அவதார ரகசியம் நம் உள்ளத்திலே என்றென்றும் நீங்காமல் இருக்கும் என்பதனால் அந்த நம்மாழ்வார் பாசுரத்தை இப்பொழுது அனுசந்தானம் பண்ணுவோம். வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கு இருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கு ஓர் ஆய்குளம் புக்கதும் காண்டல் இன்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அவற்றைப் பெற்றேன் எனக்கு என்ன இகழுளதே என்று நம்மாழ்வார் பாசுரம். இதையே கண்ணனுடைய திருவவதாரத்தை திருவிருத்தத்திலே ஒரு பாசுரத்திலே நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றார். சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் தொடுவுண்ணப் போந்து திமில் ஏற்றுவன் கூன் கோட்டிடையாடினை கூத்து அடலாயதம் கொம்பினுக்கே என்று. இந்த பாசுரத்தை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்றால், அங்கு பரமபதத்திலே எம்பெருமானுக்கு திருநீராட்டம் கண்டு அங்கு தூபம் கொடுக்கின்ற அந்த ஒரு க்ஷண மாத்திரத்தினாலே தன்னுடைய மாயையினால் அந்த தூபம் ஏற்றுகின்ற தூபப்புகை மண்டியிருக்கின்ற பொழுது திருவாராதனம் முடிந்து தூபப்புகை திருமஞ்சனம் முடிந்து
அந்த தூப புகையை மண்டியிருக்கின்ற பொழுது தன் மாயையினால் பூலோகத்தில் வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி எல்லா சாகசங்களையும் பண்ணிவிட்டு திரும்ப மீண்டும் அங்கு திருவாராதனத்துக்கு போய்விட்டார். அதுதான் தேவர்களுடைய கால பரிமாணத்திற்கும் நம்முடைய கால பரிமாணத்திற்கும் உள்ள வித்தியாசம். இதை சற்று பின்னால் விளக்கமாக அனுபவிப்போம். ஆகையினால்தான் அங்கு தேவர்கள் எம்பெருமானுக்கு நன்னீராட்டி, அதாவது மஞ்சன நீராட்டி, அதாவது அபிஷேகம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி அனுபவித்ததைத்தான் இப்பொழுது நாம் இங்கு நம் அர்ச்சாமூர்த்திகளுக்கு அபிஷேகம் பண்ணி, அதாவது திருமஞ்சனம் பண்ணி அவர் திருத்துழாய் மாலையுடன் ஈர வேஷ்டியுடன் நிற்கின்ற பொழுது இந்த பாசுரத்தை சொல்லி நாம் அனுபவிப்போம். நீராட்ட பாசுரத்திலே அதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஆகவே தான் எம்பெருமானுடைய அவதார ரகசியம் கண்ணனாக இங்கு வந்ததை நம்மாழ்வார் அனுபவித்ததை பார்த்தோம். இதையே ஸ்ரீமத் பாகவதத்திலே சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிகிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ருதசத்யதேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக என்று எம்பெருமானுடைய அவதார ரகசியத்தை தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை துதித்து அவர் அவதாரம் பண்ணி கீழே கம்சன் போன்ற கொடியவர்களிடமிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்த பொழுது எம்பெருமான் தேவகி மைந்தனாக பூலோகத்திலே அவதாரம் பண்ணி எதுகுலத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனாக வளர்ந்தான் என்பதை இந்த பாசுரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள அந்த ஸ்லோகத்தின் மூலம் நாம் மனதிலே கொள்ளலாம். இதே போன்றுதான் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் யாதவாப்யுதயம் என்ற கிரந்தத்திலே அதசிதருஜிலக்னேஹே சித்த பஞ்சகிரகோச்சே व्यजनन्यात् अनगानां वैजयन्त्यां जयन्त्यां निखिलभुवनपद्मक्लेशनेत्रानुसद्यैः தினகரம் மணபாயம் தேவகி பூர்வசந்தியா என்று கண்ணனுடைய அவதாரத்தை பற்றி போற்றி பாடியிருக்கின்றார். இது ஒரு அற்புதமான ஸ்லோகம். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கிருஷ்ணன் பிறந்த பொழுது அந்த காலகட்டத்திலே கிரக அமைப்புகள் எப்படி இருந்தன என்பதை இந்த ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுகின்றார். லக்னத்திலே 5 கிரகங்கள் உச்சமாக இருந்த பொழுது நல்லவர்களுக்கு வெற்றியை அளிக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம். அந்தபடி கிருஷ்ணன் அவதாரம் பண்ணின பொழுது லக்னத்திலே 5 கிரகங்கள் உச்சமாக இருந்தது. ஆகையினால்தான் அந்த அவதாரம் ஜெயந்தி என்றும் வைஜெயந்தி என்றும் போற்றப்படுகின்றது. அப்படிப்பட்ட சுப நேரத்திலே தேவகியினுடைய வயிற்றிலே, அதாவது தேவகி என்ற கிழக்கு திசையில் எப்பொழுதுமே அழிவில்லாத ஒரு சூரியன் தோன்றியது. அதுதான் கண்ணன். சந்திரனும் அப்பொழுதுதான் உதயமானான். ஆகவே அந்த எம்பெருமான் கண்ணன் அவதாரம் பண்ணின அந்த நேரம் ரிஷப லக்னமாயிற்று. சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி ஆகிய 5 கிரகங்களும் உச்சமாயிருந்தன. ரிஷபம், மகரம், கன்யா, கடகம், துலாம் ஆகிய ராசிகள் உச்சஸ்தானங்களாக இருந்தன. இப்படி 5 கிரகங்கள் உச்சமானதனால் அவன் லோகநாதனாக அவதாரம் பண்ணினான் என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் யாதவாப்யுதய கிரந்தத்திலே இந்த ஸ்லோகத்திலே அனுசந்தானம் பண்ணியிருக்கின்றார். அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த பாசுரத்திலே இப்படிப்பட்ட எம்பெருமான் கண்ணனுடைய அவதாரத்தை பற்றி ஆண்டாள் நாச்சியார் எப்படி சொல்லுகின்றார்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று பாசுரத்தை தொடங்குகின்றார். பிறந்து என்ற ஆண்டாளுடைய அந்த ஒரு சொல் மிகவும் அர்த்தம் வாய்ந்த சொல்லாக நாம் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஸ்வரூபத்திலே பிறந்தான் கண்ணன்? சதுர்புஜங்களுடன், பீதாம்பரதாரியாக, மகர கண்டிகைகளுடன் அற்புதமான ஒரு தோட்டத்திலே தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி கொண்டாடப்படுகின்றதோ அது போன்ற ஒரு தோற்றத்திலே எம்பெருமான் தோன்றினான். அன்று அஷ்டமி திதி, சந்திரன் மூலியாக இருந்தான். ஆனால் அதே சமயம் இங்கு ஒருத்திக்கு பூரணமான சந்திரன் வந்து பிறந்து விட்டான். என்ன ஒரு ஆச்சரியமான அதாவது இதையே இன்னொரு விதமாக ஒரு ஆச்சரியமான சூரியனாக தேவகி என்ற அந்த கிழக்கு திக்கிலே கண்ணன் அவதாரம் பண்ணிவிட்டான் என்றும் சுவாமி அனுபவித்திருக்கின்றார். இப்படி எதிராக சந்திரனாகவும் அனுபவித்தார், சூரியனாகவும் அனுபவித்தார். இப்படி
ராமாவதாரத்திலே சூரிய வம்சத்திலே ராமச்சந்திரன் பிறந்தான். ஆகையினால்தான் அவனுக்கு ராமச்சந்திரன் என்ற திருநாமம் கிடைத்தது. கிருஷ்ணாவதாரத்திலே சந்திர வம்சத்திலே தோன்றிய சூரியன் கிருஷ்ணன். அங்கு ராமாவதாரத்திலே பிறந்தது சந்திரன், ஆகையினால் ராமச்சந்திரன். கிருஷ்ணாவதாரத்திலே தோன்றியது சூரியன், ஆகையினால் இது பூலோகத்திற்கே சூரியமாக இருக்கின்ற சந்திர வம்சத்தில் தோன்றிய அந்த சூரியன் கிருஷ்ணன் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு என்று கீழ்ப்பாசுரத்திலே அனுசந்தானம் பண்ணியதை நாம் இங்கு மனதிலே கொள்ள வேண்டும். இப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று சொல்லுகின்றார். இங்கு இரவு என்ற வார்த்தையை நாம் சற்று விளக்கமாக அனுபவிக்க வேண்டும். இந்த ஒருத்தி என்று 2 தடவை வருகின்றதல்லவா இந்த பாசுரத்திலே. அந்த முதலிலே சொன்ன ஒருத்தி யார், அடுத்து சொல்லுகின்ற ஒருத்தி யார் என்பதை இரவின் அர்த்தத்தை அனுபவித்து விட்டு பிறகு நாம் அனுபவிப்போம். அவதார ரகசியத்தை மனதிலே கொண்டு அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்று ஆண்டாள் நாச்சியார் உள்ளுரை பொருளாக இந்த பாசுரத்திலே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கின்றார். பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையிலே என்ன சொன்னார்? எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ, எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு விநாசகம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதாரம் பண்ணுவேன் என்று அனுபவித்தான் அல்லவா. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதா அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் பஜாம்யகம் என்று அவதரிக்கின்ற காரணத்தையும் எம்பெருமான் நமக்கு எடுத்துச் சொன்னான் அல்லவா. அப்படி பகவான் இந்த பூமியிலே கண்ணனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணுவதற்கு தகுந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்து தேவர்கள் தன்னிடம் வந்து பிரார்த்திக்கும்படி ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து, ஆகையினால்தான் தேவர் இறக்கை என்று ஆழ்வார் அனுபவித்தார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தர்மம் இருளில் மூழ்கின்ற காலத்திலே வந்து தோன்றியது ஒரு திவாகரமாகிய சூரியன். அந்த சூரியன் எழுகின்ற பொழுது எப்படி இருள் விலகுகின்றதோ அப்படி இந்த தர்ம பிரபுவாகிய கண்ணன் வந்து அவதாரம் பண்ணின உடனே அதர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கியது என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அதர்மம் என்ற இரவுக்கு வெளிச்சமாகி அதர்ம இருளை விரட்டுவதற்காக இருளில் வந்த சூரியன் போன்று கிருஷ்ணன் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்காக அவதாரம் பண்ணினான் என்று அனுபவிப்பார்கள். ஓர் இரவு என்று சொல்லி இருக்கின்றார். இங்கும் ஒரு இலக்கணம், அதாவது ஒரு என்பதற்கு அந்த ஒரு என்ற வார்த்தைக்கு பின்னால் ஆரம்பிக்கின்ற வார்த்தை உயிரெழுத்திலே ஆரம்பித்தால் ஒரு என்பது ஓர் என்றாகிவிடும் என்பது இலக்கணம். ஆகையினால்தான் ஓர் இரவு என்று குறிப்பாக சொல்லுகின்றால் ஆண்டாள் நாச்சியார் என்று அனுபவிக்க வேண்டும். இந்த ஓர் இரவுக்கு ஒரு விசேஷம் உண்டு. ஏன் அந்த இரவுக்கு என்ன விசேஷம் என்றால், அந்த இரவிலே தானே கண்ணன் வந்து அவதாரம் பண்ணினான். ஆகையினால் அந்த ஓர் இரவு மற்ற இரவுகளை காட்டிலும் மேன்மையான இரவு என்று தனியாக பிரித்து அதற்கு மங்களாசாசனம் பண்ணுகின்றால் நாச்சியார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறு விதமாக பார்த்தோம் என்றால், ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து என்று சொல்லுகின்றாள். இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு? இரவில் வந்த ஒரு இரவு, அந்த இரவில் வந்த மற்றொரு இரவு, அந்த மற்றொரு இரவில் வந்த ஒரு இரவில் கம்சனுடைய காராகிரகம் என்ற இருள் சூழ்ந்த சிறையிலே பகவான் அவதாரம் பண்ணினான். அது எப்படிப்பட்ட இரவு என்பது நாம் மனதிலே கொள்ள வேண்டும் என்றால், இங்கு ஒரு கால பரிமாணத்தை அனுமானத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த கால பிரமாணம் என்ன சொல்லுகின்றது என்றால், நமக்கெல்லாம் ஒரு வருட காலம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்றாகும். அந்த தேவர்களின் ஒரு நாள் பொழுது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை இருக்கின்ற நம்முடைய உத்தராயண காலம். ஆகவே தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரை உள்ள அந்த 6 மாதங்கள் நம்மளுடைய 6 மாதங்கள், அவர்களுடைய ஒரு இரவு. ஆக இந்த தேவர்களுடைய இரவாகிய நம்முடைய ஆடி முதல் மார்கழி வரை உள்ள அந்த காலகட்டத்தில் தட்சிணாயனத்திலே ஓர் இரவாக வருவது ஆவணி மாதம். தேவர்களுடைய இரவில் மற்றும் ஒரு பகுதி ஆவணி மாதம், நம்முடைய ஆவணி மாதம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இது அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. நம்மளுடைய காலக்கணக்கிலே ஒரு மாதம் என்பது
வளர்பிறை 15 நாளாகவும் தேய்பிறை 15 நாளாகவும் சொல்லி பித்ருக்களுடைய ஒரு நாளாக நாம் கணக்கு கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஒரு மாதம் பித்ருக்களுக்கு ஒரு நாள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், பித்ருக்களுக்கு இரவு என்பது நம் தேய்பிறை காலம் பித்ருக்களுடைய இரவு. ஆகவே தேவர்களுடைய இரவில், அந்த இரவின் ஒரு பகுதியாகிய நம்முடைய ஆவணி மாதத்தில் நம்மளுடைய பித்ருக்களின் இரவாகிய ஒரு தேய்பிறை காலத்திலே ஒரு அஷ்டமி திதி நடுவிலே வருகின்றது. ஆகவே இரவு, அந்த இரவுக்குள் ஒரு இரவு, அந்த இரவுக்குள்ளும் ஒரு இரவில் அஷ்டமி திதி 8வது திதி அல்லவா. ஆகவே இந்த இரவில் நடுவிலே நிற்கின்றது பாதராத்திரி. அந்த சமயத்திலே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சூரியன் தோன்றியது. அகில லோகத்திற்கும் சூரியனாக ஞான ஒளியை கொடுக்கக்கூடிய கிருஷ்ணன் வந்து அவதாரம் பண்ணினான். ஆயர்குலத்தின் தோன்றிய அணிவிளக்காக, தோன்றிய மணிவிளக்காக அவதாரம் பண்ணினான் கிருஷ்ணன் என்ற நந்தாவிளக்கு என்று நாம் அனுபவிக்க வேண்டும். எப்படி தோன்றியது அந்த நந்தாவிளக்கு? அஜாயமானோ பகுதா விஜாயத்தே தத்சதீரா பரிஜானந்தியோனும் என்று வேதம் சொல்லுவதைப் போன்று எம்பெருமானுக்கு பிறப்பே இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது. அதே எம்பெருமானே பல்வேறு பிறவிகளிலே பிறந்து வருகின்றான் என்றும் வேதம் சொல்லுகின்றது. ஆகவேதான் இந்த வேத வாக்கியத்தை நம்மாழ்வார் பிறப்பில் பல்பிறவி பெருமான் என்று தமிழிலே மொழிபெயர்த்தார். அத்தகைய ஒரு இரவிலே வந்த மற்றொரு இரவிலே அஷ்டமி திதியிலே வந்து அவதாரம் பண்ணியது சகல லோகத்திற்கும் திவாகரனாக சூரியனாக இருக்கின்ற அந்த அணிவிளக்கு நந்தா விளக்கு ஆகிய கிருஷ்ணன் என்று அனுபவிக்க வேண்டும். இதை விஷ்ணு புராணத்திலே ஒரு ஸ்லோகத்திலே அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. ததோ கில ஜகத் பத்மத் போதாயாச்சுதபானுனா தேவகி பூர்வசந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனாக. தேவகி பூர்வசந்தியாயாம் என்று தேவகி என்ற கிழக்கு திக்கிலிருந்து அச்சுதபானுனாக, அச்சுதனாகிய ஸ்ரீமன் நாராயணன் சூரியன் போன்று தோன்றினான். ததோ கில ஜகத்பத்மபோதாயா, உலகம் என்ற தாமரை புஷ்பம் மலர்வதற்காக அந்த சூரியன் தோன்றிற்றாம். ஆவிர்பூதம் மகாத்மனஹா, தோன்றியது, உதித்தான் என்று கிருஷ்ணனுடைய அவதாரத்தை விஷ்ணு புராணம் இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருப்பதையும் நாம் இங்கு அனுபவிக்க வேண்டும். இப்படி இருளுக்குள்ளே வந்த இரவுக்குள்ளே வந்த மற்றொரு இரவுக்குள்ளே வந்த மற்றொரு இரவின் நடுப்பகுதியிலே இருளடைந்த அந்த காராகிரகத்தில், கம்சனுடைய காராகிரகத்திலே தேவர்களும் முனிவர்களும் புஷ்பங்களை வர்ஷிக்கின்றபடி, மேகங்கள் கர்ஜனை பண்ணுகின்றபடி, சமுத்திரங்கள் அலையெழுப்பி கர்ஜனை பண்ணுகின்றபடி வந்து தோன்றியது திவாகரனாகிய இந்த கிருஷ்ணன், நந்தா விளக்கு என்று பெரியவர்கள் கொண்டாடுகின்றார்கள். அகில காரணனாக, தனக்கு நிஷ்காரணமாக, அற்புத காரணமாக இருந்த ஜகத்காரண வஸ்துவாகிய கிருஷ்ணன் தன் அவதாரம் பண்ண வேண்டியதால் தேவர்கள் வந்து தன்னை இறந்தனர் என்று அவன் சங்கல்பம் பண்ணினான் என்றும் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அனுபவித்திருப்பார். வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்தான் கிருஷ்ணன். அந்த மாயகிருஷ்ணன் எப்படி பிறந்தான்? பிறந்தது ஓரிடம், வளர்ந்தது மற்றோரிடம். பிறந்தது ஓர் இரவு, சென்று தங்கியது அதே இரவில். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இப்படி பகவான் குழந்தை எப்படி தோன்றினான் என்றையும் நாம் அனுபவிக்க வேண்டாமா? அதுக்குத்தான் முதலிலேயே ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுகின்ற அந்த ஸ்லோகத்தினுடைய தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் என்று சொன்னோம் அல்லவா, அந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக சொல்லுகின்றேன். எப்படி குழந்தை பகவான் கிருஷ்ணன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையாக வந்து பிறந்த பொழுது சதுர்புஜ ரூபனாக, சங்கு சக்கரதாரியாக, கதை கட்கம் வில் அம்பு என்று பஞ்சாயுதங்களையும் ஏந்தியவனாக, மகரகண்டிகையை அணிந்தவனாக, பட்டு பீதாம்பரத்தை உடுத்தியவனாக, சிறிய வக்ஷஸ்தலத்திலே சிறிய மகாலட்சுமியுடன் தோன்றினான், வைர கிரீடத்தோடு தோன்றினான் என்று பாகவதம் அனுபவிக்கின்றது. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்கசக்கரகதாயுதாயுதம்
ஸ்ரீவஸ்தவக்ஷம் கலசோபி கௌஸ்துபம். கௌஸ்துவமணியும் இருந்துதான் எம்பெருமானுடைய அந்த குட்டி திருமேனியில. ஸ்ரீவஸ்தவக்ஷம் ஸ்ரீவஸ்தலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்தபயோதி சௌபகம் மகார்வ வைதூர்ய கிரீட குண்டலம் விஷாபரிஷ்வக்த சகார்ககுண்டலம் உத்தரம் காஞ்ச அங்கதம் கங்கனாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதாஹா என்று இப்படி பகவான் சின்ன விராட் ரூப ஸ்வரூபத்துடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டியதை வசுதேவர் கண்கொட்டாமல் பார்த்தார் என்று பாகவதம் சொல்லுகின்றது. இப்படி சங்கு சக்கரதாரியாக எம்பெருமான் கிருஷ்ணன் ஒரு குழந்தையாக அவதரித்ததை பார்த்தவுடன் தேவகிக்கு கம்சன் இந்த குழந்தையை கொன்று விடுவானே என்ற பதைபதைப்பு வந்து, கண்ணா உன்னுடைய சொரூபத்தை நீ மறைத்துக்கொள், பிறந்தவுடனே குழந்தை பேசுகின்ற அற்புதமும் அப்பொழுது நடந்தது. அதை அடுத்து சொல்லுகின்றேன். தேவகி குழந்தையிடம் உன்னுடைய சொரூபத்தை மறைத்துக்கொண்டு சாதாரணமாக மனுஷ குழந்தை போல் வேண்டும் என்று கேட்க அவன் மாயக்கண் அதையும் செய்து காட்டினான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சொரூபத்துடன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினான் என்பதை நாராயணியமும் அற்புதமாக கொண்டாடி இருக்கின்றது. இதை கீழ்ப்பாசுரத்திலே நாம் வியாக்கியானம் சொல்லுகின்ற பொழுது அனுபவித்தோம். எத்தனை பேர் அதை இன்னும் மனசில் நினைச்சிருக்கோ இல்லையோ, அதனால் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். அந்த விராட்ட புருஷனாக எம்பெருமான் இருந்த பொழுது அண்ட சராசரங்களும் அவனுடைய திருமேனியிலே இருந்தது என்பது நாராயணியத்திலே பட்டத்திரி வர்ணிக்கின்றார். எப்படி இருந்துதான் உள்பாதம் வாசிகி முதலான பாம்புகள் வசிக்கின்ற பாதாள லோகம், மேல் பாதம் அசுராசான்கள் வசிக்கின்ற ரசாதன லோகம், கணுக்கால் அசுரர்கள் வசிக்கின்ற மகாதல லோகம், முழங்கால் மாயாவிகள் வசிக்கின்ற தலாதல லோகம், ஜானு என்ற முட்டி மகாபலிவாசம் செய்கின்ற தலாதல சுதல லோகம், இரண்டு தொடைகளும் அரக்கர்கள் வசிக்கின்ற அதல விதல லோகங்கள், இடுப்பு ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள நாம் எல்லாம் வசிக்கின்ற உயிரினங்கள் வசிக்கின்ற பூலோகம், நாபி கிரகங்களும் நட்சத்திரங்களும் இருக்கின்ற ஆகாசம், வக்ஷஸ்தலம் இந்திரலோகம், கழுத்து மகர்ஷிகள் வசிக்கின்ற மகரலோகம், திருமுக மண்டலம் பிதற்கள் வசிக்கின்ற பிதா ஜனோலோகம், நெற்றி தேவதைகள் வசிக்கின்ற தபோலோகம், சிரசு பிரம்மனின் சத்தியலோகம், அடிப்பாதத்தில் பர்வதங்கள், முழங்காலில் மிருத்யுக்கள், தொடையில் பிரகஸ்பதி, வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி, கண்டத்தில் மகர்ஷிகள், வாக்கில் ஸ்ருதி, மூக்கில் வருணன், நாக்கில் அக்னி, நெற்றியில் கோபம், கீழ் உதட்டில் லோபம், மேல் உதட்டில் வெட்கம், பற்கள் நட்சத்திரங்கள், தெற்றுப்பல் யமதர்மராஜன், காதுகள் திசைகள், நாசிகள் அஸ்வினி தேவர்கள், ஸ்தனங்களிலே தர்மம், ரிஷ்டபாகத்திலே அதர்மம், வயிற்றிலே சமுத்திரங்கள், ஞானேந்திரியம் பிரஜாபதி, அண்டகோசங்கள், மித்ர தேவதை, வேர்வையில் விருட்சங்கள், செடிகள், கொடிகள், பட்டு பீதாம்பரம், தங்க விட்யானம் ஜொலிக்கின்ற அழகான இடுப்பு, தேவர்களும் யோகிகளும் வாசிக்கக்கூடிய அழகான திருவடிகள், அகலகில்லேன் இறையும் என்று தாயாருடன் கௌஸ்தவமும் உரைகின்ற அழகான விசாலமான வக்ஷஸ்தலம், கஜேந்திராழ்வான் கொடுத்த தாமரை புஷ்பம், அழகான கழுத்திலே மகர கண்டிகை, துவர் இதழ் பவளவாய் கண்ணாடி போன்ற திருமுகமண்டலம், கோலநீல் கொடிமூக்கு, கருணையே ததம்புகின்ற கண்கள், அழகான சிரசில் மேகத்தையும் பழிக்கின்ற கேசவாசம், சூரிய ஒளியும் மங்கச் செய்கின்ற நவரத்ன கிரீட்டம், அதன் மேல் அழகாக அசைந்தாடுகின்ற ஒரு மயிர்பீலி, இப்படி தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் என்று பகவான் கிருஷ்ணனுடைய அந்த பிறந்த அந்த வைபவத்திலே பகவான் எப்படி காட்சி கொடுத்தான் என்பதை பட்டத்திரி வர்ணித்தது மெய்சிலிர்க்க வைக்கின்றது அல்லவா. அண்ட சராசரங்களும் எம்பெருமானுடைய திருமேனியிலே இருந்தது. அப்படிப்பட்ட விராட் ஸ்வரூபத்தை காட்டி ஒரு குட்டி விஸ்வரூப தரிசனத்தை தேவகிக்கு கொடுத்தான். என்ன புண்ணியம் பண்ணினால் தேவகி அந்த தாய். இங்கு தேவகிக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. தேவகி பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் 3 முறை தான் பிறப்பெடுக்கின்ற பொழுது தனக்கு பகவானே கிருஷ்ணனாக பகவானே குழந்தையாக பெற வேண்டும் என்ற ஒரு வரத்தை பெற்றவர். பிருஷ்ணி சுதபா தம்பதிகள்
முதலில் ஒரு வரம் வாங்கினார்கள். தேகி தேகி என்று பகவானிடம் 3 முறை கேட்டு, நீயே எங்களுக்கு குழந்தையாக வேண்டும் என்று கேட்டார்கள். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத எம்பெருமான், நீ எனக்கு ஒப்பார் இல்லாத பொழுது நான் எப்படி உனக்கு என்னை போன்ற குழந்தையை கொடுக்க முடியும்? ஆகவே நான் ஒன்று பண்ணுகின்றேன், உங்களுக்கு நீ தேகி தேகி என்று 3 முறை கேட்டதனால் 3 உங்கள் பிறவிகளிலே நான் உங்களுக்கு குழந்தையாக பிறக்கின்றேன் என்று அனுகிரகம் பண்ணதின்படி இந்த 3வது பிறவியிலே தேவகி வசுதேவருக்கு கிருஷ்ணன் பிறந்தான் என்று விஷ்ணு தர்மத்திலே இருப்பதை நாம் இங்கு அனுபவிக்க வேண்டும். இதே இந்த அவதார ரகசியம் ஸ்ரீமத் பாகவதத்திலும் சொல்லி இருக்கின்றது. இப்படி இந்த குழந்தை விராட் ஸ்வரூபத்தோடு ஒரு தேஜஸுடன் சதுர்புஜங்களோடு தோன்றியதைக் கண்டு பயந்த தேவகி சாதாரணமான மானுட குழந்தையாக மாறிவிடு என்று பேசின அந்த குழந்தையிடம் பிரார்த்தனை பண்ணுகின்றார். அப்பொழுது அவளுக்கு பகவான் கிருஷ்ணன் அவருடைய பூர்வ ஜென்ம கதைகளை எல்லாம் சொல்லி வசுதேவரிடம் தன்னை யமுனியை கடந்து அக்கறையில் நந்தகோபனுடைய கிரகத்திலே அங்கு யசோதைக்கு பிறந்திருக்கின்ற குழந்தை அருகில் இந்த குழந்தையை வைத்துவிட்டு அங்கிருக்கின்ற பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு இங்கே தேவகி பக்கத்தில் வைத்துவிட வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடுகின்றானாம். பிறந்த குழந்தை பேசுகின்ற மாயம், அதுதான் கிருஷ்ணனுடைய மாயம். உபசம்ஹார விஸ்வாத்மான் அதோரூபம் லௌகிகம் சங்க சக்கர கதாபத்ம ஸ்ரீயாஜுஷ்டம் சதுர்புஜம் என்று சங்க சக்கர கதையுடன் இருக்கின்ற உன்னுடைய இந்த சொரூபத்தை மறைத்து கொண்டு அதோரூபம் லௌகிக்கம் என்று லௌகீகமாக இந்த உலகத்தில் சாதாரணமான மனுஷ குழந்தை எப்படி இருக்குமோ அதுபோன்று மாறிவிடு என்று அந்த குழந்தையிடம் தேவகி பிரார்த்திக்க அதுவும் நடந்தது. வசுதேவன் தன்னுடைய சொரூபத்தை கிருஷ்ணன் தன்னுடைய சொரூபத்தை மறைத்து கொண்டு சாதாரண மானுட குழந்தை போன்று மாறி அங்கு வசுதேவருக்கு இந்த கட்டளையை இடுகின்றான். தன்னை அக்கறைக்கு கொண்டு கோகுலத்திலே நந்தகோபனுடைய இல்லத்திலே யசோதை பெற்ற குழந்தைக்கு அருகில் வைத்துவிட்டு யசோதை பெற்ற குழந்தையை கொண்டு இங்கு வைத்துவிடு என்று சொன்னதாக ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்த விருத்தாந்தம் சொல்லப்படுகின்றது. இதைத்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர என்று ஆண்டாள் அனுபவிக்கின்றார். இப்பொழுது நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா, வேண்டி தேவர் இறக்க பிறந்தான் என்று. அதையும் நாம் முழுவதாக அனுபவிக்க வேண்டாமா? பெரிய திருமொழியிலே ஒரு பாசுரம், அதை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கின்றார். அந்த மங்களாசாசனம் பண்ணியது ஒரு திவ்ய தேசத்தில் இருக்கின்ற ஆமரிவி அப்பனை பற்றி. அந்த பாசுரத்தையும் இங்கே என்ன, ஆமரி அப்பனுக்கு ரொம்ப நாமெல்லாம் போய் அடிக்கடி சேவிக்கிறோம் இல்லையா, அதையும் இங்கு நாம சேவிக்கிறோம். தந்தை காலில் பெருவிலங்கு தாளவிழ நல்லிருக்கண் வந்த எந்தை பெருமானார் மறிவு நின்ற ஊர் போலும் முந்திவானம் மழை பொழியும் மூவாபுருவில் மறையாளர் அந்தி 3 மணலோம்பும் அணியூர் வீதி அழுந்தூரே என்று திருவழுந்தூரிலே எம்பெருமான் கோசகனாக அந்த ஆணிரைமைத்த அந்த கண்ணனுடைய சொரூபத்திலே அர்ச்சாரூபத்திலே நமக்கு காட்சியளிப்பதை, நமக்கு அருள் பாலிப்பதை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கின்றார். தந்தை காலில் பெருவிலங்கு தாளவிழ, இந்த பிறந்த குழந்தை பேசுகின்றது. யார்கிட்ட? வசுதேவர்கிட்ட. என்னை எடுத்துக்கொண்டு போய் அக்கறையிலே, நர்மதையை தாண்டி அக்கறையிலே இருக்கின்ற கோகுலத்திலே நந்தகோபன் திருமாளிகையிலே விட்டு வரும் என்று பேசுகின்றது. உடனே கையை பார்க்கின்றார். யாரு? வசுதேவர். ஏன்னா கம்சன் கையிலும் காலிலும் பெருவிலங்கு போட்டிருக்கணும். அஷ்டோ கர்ப்பகா என்று அசரீரி வாக்கை நினைத்து மற்ற 7 குழந்தைகளுக்கு அவன் காலிலே விலங்கு போடவில்லை, கையிலே விலங்கு போடவில்லை. 8வது கர்ப்பம் தானே தன்னை கொள்ளப் போகின்றது என்று 8வது கர்ப்பம் தேவகி ஆனவுடனே அவர்களுக்கு காலிலும் கையிலும் விலங்கு போட்டு இவர்கள் எங்கும் நகராதபடி, குழந்தைய எங்கேயா போய் மறைச்சிட்டால்னா என்ன பண்றதுன்ட்டு காவல் வச்சானாம். அப்படி பெருவிலங்கு போட்டான் என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். தந்தை காலில் பெருவில தாளவிழ, இந்த கையை பார்த்த உடனே எம்பெருமானுடைய மாயத்தினால் அந்த கையில் இருந்த விலங்கு பட்டார் என்று வெடித்து விடுகின்றது. காலில் இருந்த தாள், அதாவது பூட்டு, அவிழ்ந்து போகின்றது.
இன்னும் அற்புதம் இது என்று பார்த்து அந்த குழந்தையை ஒரு கோடியில வைத்து தன் சிரசு மேலே வைத்து வெளியிலே போகலாம் என்று பார்த்தால் கதவும் 2 பக்கமும் ஈட்டியோட அந்த ராட்சசங்கள் காவல் காத்துருக்கான். என்ன பண்றதுன்னு பார்க்கிற போது கதவு தானாக திறக்கின்றது. அங்கு காவலில் இருந்தவர்கள் மயக்கத்திலே தூங்குவது போல் இருக்கின்றார்கள். வெளியிலோ இருட்டு, பாதராத்திரி இல்லையா, இருட்டு, அஷ்டமி திதி, அது வேற இன்னும் இருட்டு. அப்பொழுது பெருமழை பெய்து கொண்டிருக்கின்றது. அதனால் ஏற்பட்ட இருட்டு. யமுனை ஆற்றிலோ வெள்ளம் பெருகி ஓடுகின்றது. இதை எப்படி கடப்பது என்று கேட்கின்ற பொழுது வசுதேவரிடம் குழந்தை என்னை அக்கறைக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று ஒரு கட்டளை கொடுக்கின்றான். எம்பெருமானுடைய கட்டளை அல்லவா. இவர் தானாக காலில் இருந்த விலங்கு அவிழ்ந்தது, கதவம் திறந்தது, வெளியிலே மழை பெய்கின்றது என்பது பகவானை குடையாக பிடிப்பதற்காக சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மறுபடியாம், நீள்கடலுள் என்றும் மணியாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், திருமாக்கு அரவு என்ற அந்த ஆதிசேஷன் தன்னுடைய படாமண்டலங்களை விரித்து குடையாக பிரித்து கொண்டு குழந்தையின் மீது அந்த பெருமழை தாக்காதவாறு பிடித்து கொண்டான். வசுதேவர் நடக்கின்றார். யமுனை வணங்கி வழிவிடுகின்றது. பிளந்து பெருவெல்லம் ஓடுகின்ற யமுனை பிளந்து வழிவிடுகின்ற அற்புதமும் நடந்தது. அப்படி நடக்கின்ற பொழுதும் யமுனை ஆற்றிற்கு ஒரு ஆசை வந்து விட்டதாம். கிருஷ்ணன் வருவதனால் தானே நாம் விலகி வழிவிடுகின்றோம், எம்பெருமானுக்கு தரிசனம் கிடைத்து விட்டதே என்று அவனுடைய பாதங்களை தரிசனம் போய் தொட்டு பார்க்கணும்னு ஆசை வந்துட்டான் யமுனான். என்ன பண்றது, கிருஷ்ணனுடைய கால்கள் அந்த கூடையிற்கு வெளியில தொங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த யமுனையினுடைய அலைகள் அப்படி போய் அடிச்சு அந்த திருவடி சம்பந்தம் பெற்றதான். ஆகையினால்தான் தூய பெருநீர் யமுனை துறைவன் என்று கீழ்ப்பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் பாடினார். ஒவ்வொரு பாசுரம் வரைக்கும் பின்னால் இருக்கிற பாசுரத்துல தொடர்பு படுத்தி அனுபவித்தோம் என்றால் எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கான்றது நமக்கு புரியும். இப்படி தந்தை காலில் பெரு விலங்கு தாள் அவிழ நல் இருக்கன் தோன்றிய தந்தை வசுதேவரிடம் சொன்னபடி வசுதேவர் அந்த குழந்தையை அக்கறையிலே இருந்த நந்தகோபனுடைய கோகுலத்திலே இருந்த நந்தகோபனுடைய கிரகத்திலே கொண்டு சென்று யசோதை அருகில் வைத்துவிட்டு அந்த குழந்தையை இங்கு கொண்டு வந்து சேர்க்கின்றான் தேவகி அருகிலே. அடுத்த க்ஷணமே 2 பேருக்கும் இதுவரை என்ன நடந்தது என்ற அந்த நினைவும் மறந்து போய்விட்டதாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா ஆபத்தா போயிட்டதாக பகவான் தன் மாயையினால் அவர்கள் இருவருக்கும் என்ன நடந்தது என்றே தெரியாமல் போகச் செய்ய தேவகி தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்றுதான் பார்க்கின்றார். அப்படின்ட்டு பாகவதத்திலே சொல்லியிருப்பார்கள். இதைத்தான் ஒரு தந்தை காலில் பெரு விலங்கு தாளவிடே என்ற அந்த பாசுரத்திலே தேரெழுந்தூரில் கோசகனாக அர்ச்சையில் அருள்பாலிக்கின்ற ஆமரியப்பனை பார்த்து மாடு மேய்க்கின்ற அந்த ஆணிரை மேய்க்கின்ற அந்த கண்ணனுடைய சொரூபத்தை மனங்களில் கொண்டு அதனை அழகை ரசித்து திருமங்கை ஆழ்வார் தேரெழுந்தூர் இது கோகுலமே ஆயிற்றோ என்று வியந்து போற்றுகின்றாராம். தேரெழுந்தூரே கோகுலம் போன்று இருக்கின்றதே என்று, ஆகையினால் தான் நீ இங்கு ஆமருவி அப்பனாக வந்து இருக்கின்றோயே என்று பாசுரத்தை முடிக்கின்றார். இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் அனுபவித்தது எம்பெருமானுடைய அந்த அவதாரம் வந்து பண்ணின பொழுது அவன் எப்படி இருந்தான் என்பதை எல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டும். இப்போ பாசுரத்துக்கு வருவோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஆண்டாள் நாச்சியார் இங்கு ஏன் தேவகி மகனாய் பிறந்து யசோதை மகனாய் ஒளித்து வளர என்று பாடவில்லை? தேவகி மகனாக பிறந்ததுன்னா கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடும். யசோதை மகனாக ஒளிந்து வாழ்கின்றான் என்றாலும் கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடும். உடனே போய் அதை கொண்டுடுவானேன் பயந்துண்டு ஒருத்தி மகனாய் பிறந்துடுறான். இதுக்கு அவ எப்படி பாடம் கத்துண்டான்னா தன்னுடைய தகப்பனார் கிட்ட அவருடைய ஆச்சாரியன் யாரு? பெரியாழ்வார் அவருடைய தகப்பனார். கண்ணனுடைய பெருமையை சொல்லி சொல்லி வளர்ந்தவள் அல்லவா அவர். பெரியாழ்வார் என்ன அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் என்று பாடல் சொன்னார் இல்லையா பாசுரம். ஆகையினால் அஸ்தம்னா அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்திலேருந்து இப்படி மேல் பக்கம் தலைகீழ் எண்ணினோம்னா ரோகிணி நட்சத்திரம் வந்துடும். இப்படி எண்ணினோம்னா திருவோண நட்சத்திரம் வந்துடும். ரெண்டுமே யார் இங்கே ரோகிணியில் எபெருமான் கண்ணன் அவதாரம் பண்ணுன்னா அது பெருமாளுடைய நட்சத்திரம். அதனால கம்சன் குழம்பி போகட்டும் என்று இந்த குழந்தை பிறந்ததை மறைத்து மறைத்து அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் என்று பெரியாழ்வார் சொன்னபடியே அதை நினைத்து பார்த்து நாம் தேவகி பிறந்தான் தேவகி மைந்தன் என்று சொல்லாமல்
தேவகி மைந்தனாய் பிறந்தாய் என்று சொல்லாமல், யசோதை மைந்தனாய் வளர்ந்தாய் ஒளிந்து வளர்கின்றாய் என்று சொல்லாமல், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று தன் தந்தையைப் போலே பாசுரத்தை அனுபவித்தாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த அத்தத்தின் 10ஆம் நாள் பாசுரம் பெரியாழ்வார் பாசுரத்தையும் பெரியாழ்வார் திருமொழியில் இருப்பதை இங்கு அனுசந்தானம் பண்ணுவோம். மதக்களிற்று வாசுதேவர் தம்முடைய சித்தம் பிரியாத தேவகிதன் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவாறே காணீரோ மிகிழ்நகையே வந்து காணீர என்று அந்த குழந்தையினுடைய பிரபாவத்தை போற்றுவதாக தாய்ப்பாசத்திலே பெரியாழ்வார் பாடியிருப்பது, அந்த பாசுரத்தை நினைவிலே கொண்டு தன்னுடைய தகப்பனாரே எம்பெருமான் பிறந்ததை அத்தத்தின் 10ஆம் நாள் என்று மறைத்து பாடியிருக்கின்றாரே, நாமும் அதுபோன்றே பாசுரம் அமைப்போம் என்று ஆண்டாள் நாச்சியார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று அருளியிருக்கின்றார் என்று நாம் அனுபவிக்கலாம். ஏற்கனவே நாம் பார்த்தோம் இல்லையா, இந்த தேவகி ஏற்கனவே பூர்வ ஜென்மத்திலே பெற்ற வரத்தின் பலனாக எம்பெருமான் கொடுத்த அனுகிரகத்தினால் 3வது பிறவியிலே எம்பெருமான் கிருஷ்ணனாக வசுதேவருக்கும் தேவகிக்கும் வந்து பிறந்து விட்டார்கள். இங்கேயும் ராமாயணத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் நாம் ஒப்பு நோக்க வேண்டும். ராமாவதாரத்தின் பொழுது பிதரம் ரோஜயாமாச ததா தசரதம் நிருபம் என்று வால்மீகி ராமாயணத்திலே பாலகாண்டத்திலே ஒரு ஸ்லோகம். அதாவது, இந்த உலகில் நான் அவதரிப்பதற்கு ஏற்ற எனக்கு பெற்றோர் வேண்டும் என்று எம்பெருமான் நினைத்து தசரதனை தன் தந்தையாக வரித்து கொண்டான் என்று ராமாயணம் சொல்லுகின்றது. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்றாருன்னா, தாய் வேண்டி பெற்ற வரத்தினால், தாயும் தந்தையும் வேண்டி பெற்ற வரத்தினால் கிருஷ்ணன் வந்து பிறக்கின்றான். அதுதான் பூர்வ கதையை முதலே சொன்னேன். இங்கு வசுதேவருக்கும் தேவகிக்கும் மைந்தனாக கிருஷ்ணன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பிறக்க வேண்டும் என்பது பூர்வ ஜென்மத்திலே அவர்கள் பெற்ற வரம். ஆகவே பெற்றோர்கள் வேண்டி பெற்ற வரத்தினால் கிருஷ்ணன் வந்து அவதாரம் பண்ணுகின்றான். அங்கு எம்பெருமானே ராமனாக தான் அவதாரம் பண்ணுவதற்கு இவர்கள்தான் பெற்றோர்கள் என்று எம்பெருமான் தீர்மானம் பண்ணுகின்றார். இது அங்கு எம்பெருமான் ராமாவதாரத்திலே தீர்மானம் பண்ணினான் யார் தனக்கு அப்பா அம்மாவா இருக்கணும். ஆனால் இங்கு கிருஷ்ணாவதாரத்திலே அப்பா அம்மா தீர்மானம் பண்றாய் யார் தனக்கு குழந்தையா இருக்கணும். இப்படி ஒரு ரசமான அனுபவத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர. இந்த ஒருத்தி, முதல் ஒருத்தி தேவகி, 2வது சொல்ற ஒருத்தி யசோதை. இப்படி ரெண்டையும் மறைத்து பிணைத்து சொல்லுகின்றார். வாராது வந்த மாமணியாய் தெய்வ குழந்தையை பெற்றவள் என்பதால், பெற்ற குழந்தை உடனே பிரியும் சூழ்நிலையில் இருந்தால் என்பதாலும், பெற்ற குழந்தை விஸ்வரூப தரிசனத்தை காட்டிய அந்த பெருமையை உடையவள் என்பதாலும், மற்ற தாய்மார்களை விட தேவகி உயர்ந்தவள், அவர்களிடமிருந்து வேறுபட்டவள் என்பதால் இவளை ஒருத்தி என்று தனியாக அடையாளம் பிரித்து காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். தேவகி பூர்வ சந்தியா என்று யாதவாபியுதத்திலே சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி, தேவகி என்ற கிழக்கு திசையிலே திவாகரனாகிய சூரியன் தோன்றி இந்த புற இருளை சூரியன் எப்படி அகற்றுகின்றதோ அதுபோன்று அதர்ம இருளை போக்குவதற்காக அவதாரம் பண்ணினான் என்று, அந்த அப்படிப்பட்ட திவாகரத்தை பெற்ற ஒரு தாய் என்பதனால் மற்ற தாயிடமிருந்து அவள் வேறுபட்டவள் என்பதை காட்டுவதற்காக ஒருத்தி என்ற தேவகியை சொல்லுகின்றாள். தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத எம்பெருமானே இந்த தாய்க்கு குழந்தையாக பிறந்ததால் மற்ற எந்த தாய்க்கும் கிடைக்காத ஒரு பேரு இவளுக்கு கிடைத்ததே என்பதை பாராட்டுவதற்காக அவளை ஒருத்தி என்று மங்களாசாசனம் பண்ணுகின்றாள். ஏவமேவ அத்விதீயம் என்று வேதம் சொல்லுகின்றது. அத்விதீயமான, இணையற்றதான, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத என்று அதற்கு பொருள். அப்படி எம்பெருமான் ஒருவனே அப்படிப்பட்டவன் என்பதனால் அப்படிப்பட்ட ஒருவனையே, தனக்கு மிக்காரும் ஒப்பாரும் இல்லாத எம்பெருமானையே தனக்கு பிள்ளையாக பெற்ற அந்த ஒருத்தி மற்ற தாய்மார்களிடமிருந்து வேறுபட்டவள் என்பதற்காக ஒருத்தி என்று சொல்லுகின்றார். எம்பெருமானுக்கு தாய் தந்தை இல்லை என்ற ஒரு ஏக்கம் இருந்ததாம். ஆகவேதான் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் எடுத்து மனிதர்களாக பிறந்து தாய் தந்தைகளுடைய பரிவும் பாசமும் அன்பும் எப்படி இருக்கும் என்று அவனும் அனுபவித்து பார்த்தானாம். ஆகவே அகில தாய் தந்தை இல்லாதவனுக்கு
அகில லோகங்களுக்கும் தாயும் தந்தையுமாக இருப்பவனுக்கு தாயாகின்ற பெருமையை பெற்றவள் தேவகி என்பதால் அவளை மற்ற தாயிடமிருந்து பிரித்து ஒருத்தி என்று அடையாளம் காட்டுகின்றார். இப்படி இன்னும் ஒருத்தி யாருன்னு நாம் பார்க்கலாம். இப்போ ஒருத்தியுடைய பெருமையை பார்த்து விட்டோம், தேவகி பெருமையை. அடுத்து இன்னொரு ஒருத்தியின் ரெண்டாவது சொல்ற அந்த ஒருத்தி யசோதையை குறிக்கின்றது. எப்படி யசோதைக்கு என்ன பேரு கிடைத்தது? இந்த கிருஷ்ணனை கொஞ்சி தாலாட்டி பாலூட்டி அவனுடைய லீலைகளை எல்லாம் அனுபவிக்கின்ற பேரு கிடைத்ததல்லவா? ஆகவே மற்ற தாய்மார்களுக்கு கிடைக்காத பெருமை யசோதைக்கு கிடைத்தது. ஆகையினால் எல்லா இன்பங்களும் தெய்வநங்கை தேவகி பெற்றாலே என்று இங்கு தேவகி வருத்தப்படுவதாக பாசுரம் இருக்கின்றது. எல்லா பெருமையும் எல்லா இன்பங்களும் தெய்வநங்கை யசோதை பெற்றுவிட்டாலே எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. நான் பெற்ற தாய், ஆனால் வளர்த்த தாய்க்கு அனைத்து இன்பங்களும் கிடைக்கின்றதே என்று ஏக்கப்பட்டாலாம் தேவகி. ஆகவே தெய்வநங்கை யசோதை பெற்றாலே தொல்லை இன்பம் என்று வாழ்வார் பாசுரம் கொடுக்கின்றார். இப்படி ஆகையினால் யசோதை மற்ற தாய்மார்களிலிருந்து பிரித்து காட்டி ஒருத்தி என்று இன்னொரு ஒருத்தியாகி யசோதையை காட்டுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று அடுத்த வரிக்கு போவோம். இதற்கு முன் தேவகிக்கு ஏன் இத்தனை துன்பம் வந்தது? அகில லோகத்துக்கும் நாதனாகி அந்த எம்பெருமானை குழந்தையாக பெற்ற பொழுதும் அவனை உடனடியாக பிரிந்து வாடுகின்ற நிலைமை ஏன் வந்ததற்கு என்பதற்கு விருத்தாந்தம் கீழ்ப்பாசுரத்திலே நான் அனுசந்தானம் சொன்னதை நினைவிலே கொள்ள வேண்டும். காலம் கருதி அதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லுகின்றேன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்கின்றார். இங்கு எம்பெருமான் கண்ணன் ஒளித்து வாழவில்லை, ஒளிந்து வாழ வைக்கப்பட்டான். காரணம், தகுந்த காலம் கணிகின்ற வரையில், கம்சனை வதம் பண்ணுவதற்கான காலம் கணிகின்ற வரையில் அவன் ஒளிந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தான் என்பதைத்தான் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று ஆண்டாள் நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். இந்த கிருஷ்ணனுடைய பெருமையெல்லாம் யசோதை எப்படி அனுபவித்தாள் என்பதை ஆழ்வார் பாசுரம் எப்படியெல்லாம் அனுபவிச்சென்றிருக்கான்றது பாசுரங்களை படித்து படித்து அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆகவே பரமன் ஒளிந்து வாழ்கின்றான் தக்க தருணத்தை நோக்கி. ஆனால் ஒற்றர்கள் மூலம் பிறந்த எதுகுலத்திலே நந்தகோபன் திருமாளிகையிலே கண்ணன் வாழ்கின்றான். அதுதான் தேவகிக்கு பிறந்த 8வது கர்ப்பம் என்று அனுமானம் பண்ணிக்கொண்டு இந்த கண்ணனை கொல்லுவதற்காக பல்வேறு அசுரர்களை ஏவி விடுகின்றான் கம்சன். போராட முடியவில்லை, போராடி ஜெயிக்க முடியாத கீழ்ப்பாசு நந்தகோபன் குமரன் எராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அவனை போராட முடியாது. நந்தகோபனுடைய வலிமை அத்தகைய வலிமை. ஆகையினால் போராடாமல் வஞ்சகமாக கொல்ல வேண்டும் என்று பல அசுரர்களை ஏவி விட்டான். அத்தனை அசுரர்களையும் அந்த மாயக் குழந்தை மாய்த்து விட்டது என்பதை கீழ்ப்பாசுரங்களை அனுபவித்து விட்டோம் அல்லவா? ஆகவே தேவகியையும் யசோதையையும் 2 தாய்கமார்களாக, ஒருத்தி பெற்ற தாய் ஒருத்தி வளர்த்த தாய், ஆகவே இருவரும் சமம் என்பதற்காகத்தான் ஒருத்தி என்ற பிரத்யேகமான ஒரு அடைமொழியை 2 தாய்மாருக்கும் பொருத்தி பார்க்கின்றபடி பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அமைத்துக் கொடுக்கின்றார். கிருஷ்ணாவதாரத்திலே தேவகியை பெற்ற தாய் ஈற்றுத்தாய் தேவகி, அவளை வளர்த்த மாற்றுத்தாய் யசோதை, அவளை முளைப்பால் கொடுத்து மாய்த்துவிட வேண்டும் என்று வந்த கூற்றுத்தாய் பூதனை. ஆக ஈற்றுத்தாய், மாற்றுத்தாய், கூற்றுத்தாய் என்று 3 தாய்மார்கள் வந்தார்கள். இந்த பூதனை யார் என்பதையும் கீழ்ப்பாசுரர்களை அனுபவிக்கும் பொழுது நாம் அனுபவித்தோம். வாமன திரிவிக்ரம அவதாரத்தை நாம் அனுபவித்த பொழுது ஓங்கி உலகில் அந்த பாசுரத்திலே வியாக்கியானத்திலே இந்த பூதனை தான் பெற்ற அந்த எம்பெருமானுடைய வரத்தினால் இப்பொழுது பூதனையாக வந்து எம்பெருமானுக்கு தன்னுடைய ஸ்தனத்திலே பாலூட்டி அவனாலேயே அவள் உயிரையும் உறிஞ்சி எடுக்கின்றபடி செய்தவள் என்று அனுபவித்ததையும் மனதிலே கொள்ளுங்கள். இப்படி கிருஷ்ணாவதாரத்திலே 3 தாய்மார்கள் ஈற்றுத்தாய், ஈற்றுத்தாய்னா ஈன்ற தாய், ஈற்றுத்தாய், மாற்றுத்தாய், கூற்றுத்தாய் என்று 3 பேர்கள்.
அதைத்தான் பெரியாழ்வார் திருமொழியிலே மாற்றுத்தாய் சென்று வனம் போதே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ கோற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றம் இல்லாதானை பாடிப்பற சீதை மணாலனை பாடிப்பற என்று ராமாவதாரத்திலும் 3 தாய்மார்கள். அங்கேயும் ஈற்றுத்தாய் உண்டு, அங்கேயும் மாற்றுத்தாய் உண்டு, அங்கேயும் கூற்றுத்தாய் உண்டு என்று ஈற்றுத்தாய் கோசலை, மாற்றுத்தாய் எம்பெருமானை வளர்த்த சுமித்திரை, கூற்றுத்தாய் எம்பெருமான் கானகம் போகும்படி ஏற்பாடு செய்த அந்த கைகேயி என்று பாசுரத்திலே பெரியாழ்வார் அருமையாக அனுபவித்திருப்பதையும் இங்கு நாம் ஒப்பிட்டு நோக்கலாம். இங்கேயும் 3 தாய்மார்கள், அங்கேயும் 3 தாய்மார்கள் என்று. இப்படி அடுத்த வரைக்கு போ. தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில். ஆயர்வாடியிலே கண்ணன் வளர்கின்றான் என்ற செய்தி ஒற்றர்கள் மூலம் கம்சனுக்கு கிடைக்கின்றது. ஆகையினால் அவனுடைய உடலிலே ஏற்படுகின்ற அந்த அக்னி அவனாலேயே தாங்க முடியவில்லை. ஏனென்றால் அஷ்டோ கர்ப்பத்தினால்தான் உனக்கு மரணம் என்று அசரீரி சொல்லிவிட்டது அல்லவா? அந்த 8வது குழந்தை அங்கு வளர்ந்தால் அதனால் நமக்கு மரணம் சர்வ நிச்சயம் என்று சதா சர்வகாலமும் மரண பயத்திலேயே வாழ்ந்ததனால் அக்னி தகிக்கின்றது அவன் வயிற்றிலே. நெருப்பண்ணன் என்ற நெடுமாலே என்று சொல்ற. அதனால்தான் கம்சனுடைய வயிற்றிலே நெருப்பு போன்று தகித்துக் கொண்டிருக்கின்றது இந்த மரண பயம். எப்பொழுது கண்ணன் வந்து நம்மை கொன்று விடுவானோ, மாய்த்து விடுவானோ என்ற பயம். ஆக உடம்பை தரிக்க முடியாத ஒரு வெப்பம், உடலும் மனமும் தகிக்க நெருப்பிலிட்ட புழு போல் துடித்துக் கொண்டிருக்கின்றான் கம்சன். எப்பொழுது எந்த ரூபத்திலே கண்ணனால் தனக்கு மரணம் வந்து வாய்க்கும் என்று எண்ணி எண்ணி மாய்ந்து போகின்றான். ஆகையினால்தான் எம்பெருமான் பிறக்கின்ற வரையிலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டிருந்தார்கள். என்ன இந்த 8வது குழந்தையை வந்து கம்சன் கொன்று விடுவானோ என்று வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அக்னி அவர்கள் வயிற்றிலே இருந்தது, பய அக்னி. அந்த பய அக்னி குழந்தை பிறந்தவுடனே பேசி வசுதேவரை தன்னை நந்தகோலத்திலே கொண்டு சேர்க்கும்படி சொன்னதனால், குழந்தை அங்கு சென்று விட்டதனால் அவர்கள் வயிற்றில் இருந்த அந்த பய அக்னி கம்சன் வயிற்றுக்கு போய்விட்டது. இந்த கிருஷ்ணனால எப்போ நமக்கு மரணம் வருமோ என்று மரண பயம் வந்துவிட்டது. இவர்களிடம் இருந்தது பய அக்னி, அவன் வயிற்றில் வந்தது மரண அக்னி. எப்பொழுது நமக்கு மரணம் ஏற்படுமோ என்று பயப்படுகின்ற அந்த நிலை. இப்படி இதுவரை நிர்பயமாக இருந்த கம்சனுக்கு வயிற்றில் அக்னி வரச் செய்தது 8வது குழந்தை பிறந்தவுடனே. ஏன்னா முதல்ல 7 குழந்தையும் கண்ணெதிரே கொண்டுட்டோன்ற ஒரு 6 குழந்தைகளை தேவகி கண்ணெதிரிலே கொன்றான். 7வது குழந்தை கர்ப்பத்திலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டு ரோகிணியின் திருவயிற்றிலே வைக்கப்பட்டு அங்கு பலராமனாக அவதாரம் பண்ணிவிட்டான். இப்போ சொல்றாள் மாடர்ன் சயின்ஸ்ல, அது வாடகை தாயின்லாம் சொல்றா இல்லையா, கர்ப்பத்தில் வந்து வேற ஒரு தாயினுடைய வயிற்றிலே வளர வைக்கிறது. அப்படியே நமக்கு காட்டிட்டு போயிட்டா. அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்புகள் உண்டு என்பதை ரோகிணியின் வயிற்றிலே பலராமனாகிய இந்த தேவகி கர்ப்பத்தை கொண்டு போய் வைத்து விட்டார். 7வது குழந்தை அது. 8வது குழந்தை கிருஷ்ணன் வந்து பிறந்துட்டான். இப்படி ஆகினால்தான் கீழ்ப்பாசரம் அனுபவிக்கின்ற பொழுது செம்பொற்கழலடி செல்வா பலதேவா என்று கிருஷ்ணன் அவதாரம் பண்ணுகிறதற்கு முன்பாக தேவகி திருவயிற்றை சுத்தம் பண்ணி, ஆகையினால் அத்தகைய பெருமையுடைய செம்பொற்கழலடி என்று ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்ணியதையும் மனதிலே கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு தேவகிக்கும் வசுதேவருக்கும் இருந்த அந்த பயம் என்ற அக்னி நெருப்பு இப்பொழுது இவனுக்கு கம்சனுக்கு மரண பயமாக வந்துவிட்டது. ஆகவே தான் கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே என்று ஆண்டாள் நாச்சியார் அருளியிருக்கின்றார். இதை ஸ்ரீமத் பாகவதத்திலும் அற்புதமாக ஒரு ஸ்லோகத்திலே சொல்லியிருப்பார்கள். அதாவது கம்சன் நின்னாலும் படுத்தாலும் நடந்தாலும் தூங்கினாலும் எழுந்தாலும் சாப்பிட்டாலும் சதா சர்வகாலமும் கிருஷ்ண ஸ்மரணை தான். எப்பேற்பட்ட பாக்கியவானவன்! நாம பக்தர்கள் கூட கிருஷ்ணனை அப்படிலாம் நினைக்கல. ஆனால் மரண பயத்தினால் கிருஷ்ணனை நினைத்து கடைசி வரையில் அவன் நினைத்து கொண்டே இருந்தான் என்பதனால் அவனுக்கு மோட்சம் கிடைத்தது என்று ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லும். இப்படி கம்சன்
கண்ணனுக்கு தீங்கே நினைத்து இருந்தாலும் சதா சர்வ காலமும் கண்ணனுடைய நினைவிலே இருந்து கண்ணனை எப்படி மாய்ப்பது என்றே பல அசுரர்களை ஏவிவிட்டவனாக இருந்தாலும் கம்சனுக்கு எம்பெருமானுடைய மேனி அதாவது முஷ்டி பண்ணி தான் அவனை சாகடிக்கிறான். ஆகையினால அவனுடைய திருமேனி சம்பந்தத்தினாலே அவன் திருக்கைகள் அவன் மேல் பட்ட ஒரு விசேஷத்தினாலே அவனுடைய திருக்கால்கள் கம்சனுடைய உடலிலே பட்ட காரணத்தினாலே கம்சனுக்கும் மோட்சம் கிடைத்து விட்டது. சதாசர்வ காலமும் எம்பெருமானுடைய நாமத்தை ஸ்மரணை பண்ணதினாலே அவனுக்கு மோட்சம் கிடைத்து விட்டது என்று பெரியவர்கள் அனுபவித்திருப்பார்கள். அதைத்தான் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே ஒரு பாசுரத்திலே சாது சனத்தை நலியும் கம்சனை சாதிப்பதற்கு ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்துனா பரமபதத்திலே வைத்துவிட்டு இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி விதிகள் தோறும் சொல்லாதார் ஓதை உணர்ந்தவர் முன்னர் என் சாவிப்பார் மனுஷரே என்று அந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை மனதிலே கொண்டு ஆடி ஆடி பாடி பாடி சொல்லாதவர்கள் என்ன மனுஷையா நீங்கன்ட்டு கேட்கிறார் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடைய கண்ணன் ஆகையினால்தான் கண்ணனுடைய கருணையினாலே கம்சனுடைய தீய சக்தி கண்ணனை கொல்ல வேண்டும் என்ற தீய எண்ணம் பிழைப்பித்து போனது. கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலால் அவன் கருத்தையும் பிழைப்பிக்க செய்தார்னா அற்றுப்போக செய்து விட்டான். என்ன பண்ணான் கம்சன்? எத்தனையோ பூதங்களையும் அசுரர்களையும் அனுப்பி வச்சான். யாராலையும் அவனை மாய்க்க முடியவில்லையே. பூதனையே அனுப்பினான், சகடாசுரனை அனுப்பினான், பத்சாசுரனை அனுப்பினான், கபிதாசுரனை அனுப்பினான். எல்லோரும் கண்ணனால் மாய்க்கப்பட்டார்கள். ஆக அந்த கம்சனுடைய எண்ணம் நிறைவேறாமல் கருத்தை பிழைப்பித்த கஞ்சனாகிய வஞ்சகம் நினைத்த அந்த கம்சனுடைய வயிற்றிலே நெருப்பாக நின்று அனலாக தகித்தான் என்று இந்த பாசுரத்தை சொல்லுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். சாதாரணமாக நமக்கு பயம் ஏதாவது வந்துவிட்டால் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு இருக்கன்னு சொல்றது ஒரு வழக்கமா இருக்கு இல்லையா? அந்த அனுபவம் தான் இங்கு ஆண்டாள் நாச்சியார் எடுத்து சொல்லுகின்ற ஒரு அனுபவம். நெருப்பண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. இதுவரையில் நம்ம கீழ்ப்பாசுரத்திலிருந்து இப்போ சாமீபியம் வரையில் வந்து விட்டார்கள் என்று நேற்று வரை அனுபவித்தோம் அல்லவா? மார்கழி திங்களிலே நோன்பிருந்து சங்கல்பம் பண்ணிக்கொண்டு நாங்கள் நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காரே நீராடி மையிட்டெழுதோம், மலரிட்டு நாமுடியோம் என்று சொல்லி ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பெயர்பாடி ஆழி மழைக்கண்ணன் வையகம் வாழ்வதற்காக பெய்ய வேண்டும் என்று வருண பகவானை பிரார்த்தித்து நாங்கள் தூயோமாய் வந்தோம், துயிலெழப்பாடுவான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து வந்திருக்கின்றோம், உன் பெயரை சொல்லுகின்றோம், உன் திருநாமத்தை சொல்லுகின்றோம் என்று வந்து தூங்குகின்ற 10 தோழியர்களை எழுப்பி எங்கள் புடைசோழ எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வார்களையும் துயிலெழுப்பி அவர்களையும் எங்களுக்கு ஆச்சாரியர்களாக கொண்டு நத்தானி மண்டபம் திருமாளிகைக்கு வந்து வாயக்காப்போனிடம் அனுமதி பெற்று பிறகு உன்னுடைய தாய் தந்தையராகிய யசோதையிடனும் நந்தகோபனிடம் அனுமதி பெற்று பிறகு உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த உன் தமையனாகிய பலராமனிடமும் அனுமதி பெற்றுக்கொண்டு கண்ணனுடன் நீக்கமர நிறைந்திருந்த அந்த நப்பிண்ணை பிராட்டியையும் துயிலெழுப்பி அவளுடைய அனுமதியை பெற்று அவளை புருஷகாரியாக கொண்டு கண்ணனையும் நப்பிண்ணியும் துயிலெழுப்பி நீ மெல்ல மெல்ல கண் விழித்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளுவதற்கு இது பள்ளியறை ஏற்ற இடமல்ல. ஆகவே மெல்ல மெல்ல நடந்து நீ அத்தாணி மண்டபத்திற்கு வந்து உன் சீரிய சிங்காதனத்தில் கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலே அமர்ந்து யாம் அந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று எம்பெருமானுக்கு சமீபமாக வந்துவிட்ட ஒரு நிலையை படிப்படியாக உயர்ந்து 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 பக்தியினுடைய பெருமையினால் எம்பெருமானுடைய சாமீபியத்தில் வந்துவிட்ட நிலையை நேற்றைய பாசுரம் வரையில் அனுபவித்தோம் அல்லவா? இன்று என்ன கேட்கின்றாள்? நெருப்பண்ணன் என்ன நெடுமாளே, கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ணன் என்ற நெடுமாளே, உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னை வேண்டி வந்திருக்கின்றோம். கோலத்தில் பாருங்க, கைகூப்பிட்டு வேண்டிட்டு இருப்பான். கோலத்தை பார்த்தோம்னா உன்னை அரித்தித்து வந்தோம், பறை தருது. என்ன பறை வேண்டும்?
கைங்கரியமாக பறை இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாமாட்செய்வோம் என்று எப்பொழுதும் எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற அந்த பரம பாக்கியமாகிய அந்த கைங்கரிய பறையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வருகின்றாள். ஆகவே தான் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதலிட புருஷகாரியாகிய தாயாருடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதால் செல்வம் வேண்டும், பறையாகிய செல்வம் வேண்டும், கைங்கரிய பறையாகிய செல்வம் வேண்டும். அத்தகைய செல்வத்தை நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னா திருவுடைய அனுகிரகம் வேண்டும் என்று திருத்தக்க செல்வம் என்று லக்ஷ்மியையும் பிரார்த்திப்பதாக நாம் உள்ளுரை பொருளாக அனுபவிக்கலாம். திருத்தக்க செல்வம், இந்த செல்வம் மற்ற செல்வங்களை போன்று செல்லுகின்ற செல்வம் அல்ல, எப்பொழுதும் நிலைத்திருக்கின்ற செல்வம். இந்த நிலைத்திருக்கின்ற செல்வம் என்பதற்கு கீழ்ப்பாசுரத்திலே நீ தேர்தட்டில் சென்று உபதேசம் பண்ணினார் அல்லவா பகவத்கீதையாக எப்பொழுதும் நிலைத்திருக்கின்றபடி அதுபோன்று உன்னுடைய வார்த்தை இருக்க வேண்டும், ஆராய்ந்து அருள் என்று கீழே சொன்னால் அல்லவா. அங்கு விபீஷ்ண சரணாகதியிலே நீ சொன்ன வார்த்தைகள் எப்படி சாஸ்வதமாக இருக்கின்றதோ, நீ சரணாகத வத்சலன் என்பதை எப்படி நிரூபித்து காட்டுகின்றதோ அதுபோன்று சாஸ்வதமான வார்த்தைகள் சொல்லுவதற்கு பள்ளியறை எட்டது கிடையாது. சீரிய சிம்மாதனத்தில் இருந்து வந்து அருள் புரிய வேண்டும் கேட்டால் அல்லவா. அப்படி இங்கு திருத்தக்க செல்வம் வேண்டும். இந்த செல்வம் நீங்காத செல்வமாக இருக்க வேண்டும், நீங்குகின்ற செல்வம் எங்களுக்கு வேண்டாம். ஆகவேதான் அடுத்து பின்னால் பாசத்தில் சொல்ல போறார், நாடு புகழும் பரிசாக எங்களுக்கு கொடு, பரிசு கொடு, நல்ல பரிசு கொடு, அது நாடு புகழும் பரிசை கொடு. அந்த நாடு புகழும் பரிசையும் நீ சீரிய சிங்காதனத்திலிருந்து அமர்ந்து திருத்தக்க செல்வமாக எங்களுக்கு கொடு, உன் திருவுக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணுகின்ற செல்வமாக கொடு என்று திருத்தக்க செல்வத்தை உன்னிடம் அர்ச்சித்து வந்தோம். ஆகையினால் எங்களுக்கு நீ கொடுக்கின்ற பறை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்ததை ஏற்றுக்கொண்டால் திருத்தக்க செல்வமாக கொடு என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கு பிராட்டியை துணை கொண்டு நப்பிண்ணியை புருஷகாரியாக வைத்துக்கொண்டு எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணுகின்றாள் என்று உணர வேண்டும். ஆகவே உன்னை அரித்தித்து வந்தோம். எப்படி வந்திருக்கின்றோம்? உகந்தே உன்னை உள்ளும் என் உள்ளத்து அகம்பால் வைத்து அகத்தான் அமர்ந்தே இடங்கொண்ட அமலா என்ற திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்லியதை போன்று எங்கள் உள்ளத்திலே உன்னை குடிகொண்டு விட்டு எங்களுடைய மதமாச்சரியங்களை துறந்துவிட்டு, அங்கன்மாயாளத்தரசரில் பார்த்தோம் இல்லையா, மதமாச்சரியங்களை எல்லாம் துறந்துவிட்டு நேற்றைய பாசுரத்திலே பார்த்தோம் இல்லையா, எங்களுக்கு எதிரிகளாக இருக்கின்ற 6 விதமான விரோதிகளை விரட்டிவிட்டு, மதமாச்சரியங்களை விரட்டிவிட்டு தூயோமாய் வந்தோம். வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து உன்னை சரணாகதி படுகின்றோம். ஆகவே நீ எங்களுக்கு திருத்தக்க செல்வம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே பகவத் கைங்கரியம் என்ற அந்த பக்தி செல்வத்தை, திருத்தக்க செல்வத்தை பிரார்த்தனை பண்ணுகின்றார். செல்வம் என்பது குறித்து ஒரு அற்புதமான சுபாஷிதம் இருக்கின்றது. செல்வம் என்பது தைவி சம்பத், அசூரி சம்பத் என்று 2 விதமாக பிரிக்கலாம். தைவி சம்பத் என்று எடுத்தால் நமக்கு விமோச்சனம் கொடுக்கும், தெய்வ அனுகிரகத்தினால் நமக்கு கிடைக்கின்ற திருத்தக்க செல்வம். இன்னொரு சம்பத்து அசூரி சம்பத்து என்பது சில காலம் இருக்கும், எம்பெருமானை ஸ்மரணை பண்ணாத க்ஷணத்திலே மறந்து போய்விடும் என்று சுபாஷிதம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்டு எம்பெருமானை நினைக்காமல் இருக்கின்ற அந்த அசூரி செல்வம் எங்களுக்கு வேண்டாம். அத்தகைய செல்வத்தை விட்டுவிட்டு எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய திருத்தக்க செல்வமாகிய அந்த செல்வத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும், அந்த கைங்கரியத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் 7 பிறவிக்கும் உனக்கு அடிமை செய்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். என்னால் எம்பெருமான் என்று எழுதப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தனகான் என்று அவளுடைய தகப்பனார் சொன்னதை நினைத்து எங்கள் வீடு, இந்த வீடு என்பது இங்கு நமது சரீரம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த வீட்டிலே இருக்கின்ற இந்த ஆத்மா உய்ய வேண்டும் என்றால் பரமாத்மா வந்து இங்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று திருத்தக்க செல்வமாக உனக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற செல்வத்தை எனக்கு கொடு என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தனை பண்ணுகின்றார். இதை பகவான் பகவத்கீதையிலே ஏன் இப்படி பிரார்த்தனை பண்ணுகின்றார் என்றால், பகவத்கீதையிலே
பகவான் கிருஷ்ணன் அற்புதமாக எடுத்து காட்டியிருப்பான். அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எப்ராயதி ச மத்பாவம் யாதிநாத் எத்ர சம்சயாக. இறுதி காலத்திலே, இந்த உடம்பு வீழ்கின்ற காலத்திலே ஒரே கலேவரமாக இருக்கும். கை ஒரு பக்கம் இழுக்கும், கால் ஒரு பக்கம் இழுக்கும், கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது, எந்த நிலையிலே இருப்போமோ. ஆகையினால் பகவான் கிருஷ்ணனே அப்படி சொல்லி இருக்கின்றான். அந்த காலத்திலே ஒரே கலேவரமாக இருக்கும் என்பதனால் பகவன் ஸ்மரணை இருந்து விட்டால் உன்னை நான் காப்பாற்றுவேன். ஒரு க்ஷணம் என்னை நினைத்து விட்டால் போதும், நான் உன்னை ரட்சணம் பண்ணுவேன் என்று சொன்னான் அல்லவா? அதை நினைத்து கொண்டுதான் ஏய்ப்பு என்னை நலியும் பொழுது நான் அங்கு உன்னை ஏதும் நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொன்னேன் அரங்கத்தரவணை பெருமானே என்று வேண்டினார் அல்லவா பெரியாழ்வார். அதை நினைத்து பார்க்கின்றார். நமது இறுதி காலத்திலே என் உடல்நிலை எப்படி இருக்குமோ அப்பொழுது என் மனம் உன்னை நினைப்பதற்கு ஏற்றவாறு இருக்குமோ இருக்காதோ. ஆகவே அப்போதைக்கு இப்போதே சொல்லுகின்றேன், நாராயணா என்னும் நாமம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படுகிறாய் எனவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீல் விசம்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் பெற்றதாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லான நாராயணா என்ற உன்னாமம் என்று பாடினார் அல்லவா ஆழ்வார். ஆகவே என் இறுதி காலத்திலே நான் எந்த நிலையில் இருப்பேன் என்று எனக்கு தெரியாததனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லிவிட்டேன் என்று அவருடைய தகப்பனார் சொன்னதை நினைத்து இப்பொழுது சாமீபியத்தில் இருக்கின்றால் எம்பெருமானுடைய திருமுன்பு அவன் சீரிய சிங்காதனத்திலே வீற்றிருக்கின்ற பொழுது நப்பிண்ணை பிராட்டி புருஷகாரியாக அவருக்கு அனுகிரகம் பண்ணுகின்ற பொழுது பின்னால் கேட்பேனோ மாட்டேனோ இப்பொழுதே கேட்டுவிடுகின்றேன். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி எங்கள் வருத்தம் தீர்ந்து எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி இன்னொரு ஆழ்வார் பாசுரத்தையும் இங்கு நாம் பொய்கை ஆழ்வார் பாசுரத்தை நினைச்சு எம்பெருமானுடைய திருநாமம் எத்தகைய வைபவத்தை கொண்டது என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். நாவாயில் உண்டே நமோ நாராயணா என்று ஓவாதுரைக்கும் உரையுண்டே மூவாத மாக்கதிக்கு செல்லும் வகையுண்டே இன்னொருவை தீக்கதிக்கு செல்லும் திறம். நாராயண நாமத்தை சொன்னாலே நமக்கு அனைத்து புண்ணியங்களும் சேர்ந்து அவனுடைய பரமபதத்திலே நாம் சென்று அவனுடன் லயமாகின்ற ஒரு பாக்கியம் இருக்கின்ற பொழுது அதை விட்டு வேறு மார்க்கத்திலே போக வேண்டுமா என்று கேட்டார் அல்லவா ஆழ்வார். அதையும் இங்கு நினைத்து பார்த்து திருத்தக்க செல்வமும் யாம் வேண்டி வந்துள்ளோம் என்று சொல்லுகின்றார். இங்கு ஒரு மகாபாரத காட்சியையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். மகாபாரதத்திலே என்ன பண்ணார்? அர்ஜுனனும் துரியோதனும் ஏக காலத்திலே எம்பெருமான் கிருஷ்ணனும் போயிட்டு அவருடைய உதவி தங்களுக்கு வேண்டும் என்று கேட்கப் போகின்றார்கள். அர்ஜுனன் என்ன பண்ணான்? எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே போய் நின்று கொண்டான். துரியோதனன் என்ன பண்ணான்? தான் என்ற மமதையினால் அவன் காலங்கீழ போய் நிற்கட்டும், நான் எம்பெருமானுடைய தலைக்கு பக்கத்தில் சிரசுக்கு பக்கத்தில் திருமுடிக்கு பக்கத்தில் நிற்பேன் என்று போய் நின்னான். மெல்ல மெல்ல செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவோ என்று எம்பெருமான் கண்ணை திறந்த உடனே முதலில் கண்ணிலே பட்டது பாதத்தின் அடியில் சேவகம் பண்ணின அர்ஜுனன். ஆகவே அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அவன் என்ன கேட்டான்? கிருஷ்ணா நீ மட்டும் இருந்தால் எனக்கு போதும் என்றான். ஆனால் இவன் என்ன கேட்டான்? யாதவ சைன்யம் அனைத்தையும் எனக்கு கொடு என்று கேட்டான். நீ ஒரு ஆளை வச்சுட்டு என்னடா பண்ண போறன்னு ஏளனமாக தெரிவித்தான். இந்த ஒரு ஆள் இருந்தால் அனைத்தும் ஜெயம் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவனுடைய ஞானம் அவ்வளவுதான். அதை இங்கு நினைத்து பார்த்து திருத்தக்க செல்வம், உனக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற செல்வம் எனக்கு வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் வேண்டினாள் என்று நாம் அனுபவிக்கலாம். இப்படி உன்னை அரித்தித்து வந்தோம் பரைதருதியாகில் எம்பெருமானுடைய திருவடியிலே கைங்கரியம் பண்ணுகின்ற அந்த புண்ணியத்தை எங்களுக்கு கொடுத்தால் நாளை என்று காலம் கடத்தாமல் உன்னுடைய திருவடியை தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து வந்திருக்கின்ற எங்களுக்கு இன்றே நீ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கின்றாள் என்று நாம் இந்த பாசுரத்தினுடைய உட்பொருளை அனுபவிப்போம். இந்த வகையிலே ஆண்டாள் பாசுரத்தை சுவாபதேசத்தை ஓரளவு அனுபவித்து விட்டு ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி அவள் காட்டிய வழியில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற அந்த திருத்தக்க செல்வமாகிய கைங்கரிய செல்வத்தை நாம் அனைவரும் அவனிடம் பிரார்த்தனை பண்ணி சரணாகதி பண்ணுவோம் என்று விண்ணப்பம் பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.